பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் நாளில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, கிறிஸ்துனுடைய சபை விட்டு விலகாதிருங்கள். ஹல்லேலூயா. சபைக்கு யார் தலைவராக இருக்கிறதுனா கிறிஸ்து தான் நமக்கு தலைவர். ஆமென். அவர் ஏற்படுத்தின இந்த சபைகளை நாம் ஒரு நாள் விட்டு விலகக்கூடாது என்று இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை மூலமாய் சொல்லுகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம், சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விலகிறது போல நாமும் விட்டு விலகாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எபிரேயருக்கு இங்கே எழுதுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுறது போல நாம் விட்டுவிடக்கூடாது. எல்லாரும் விடுறாங்களே, நான் போகணும், நம்மளை விட்டுலாமே அப்படி என்று நினைக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்லணும். சபை விட்டு அது தம்பி சபைக்கு போ, அங்கே தான் உனக்கு ஆண்டுடைய எல்லாவற்றையும் நீ கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா என்று அநேகர் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதனாலே தான் ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சபை நமக்கு பாதுகாப்பு. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசுவார். நல்ல பாதையிலே நல்ல வழிகளிலே நம்மளை கொண்டு போகிறது சபை. ஹல்லேலூயா. நமக்கு புத்திகளை சொல்லி கொடுக்கிறது சபை. ஆனால் சபையை நம்ம விட்டு விடக்கூடாது. எபிரேயர் புஸ்தகத்தில் எபேசியர் 5:16 சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவர்களானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த கடைசி காலத்திலே நம்ம வாழ்கிறோம். கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, பிரயோஜனப்படுத்திக்கொள். உன் வாழ்க்கை பிரயோஜனப்படுத்திக்கொள், உன் ஊழியத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவர் சபைக்குள்ளே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க. அந்த சபை விட்டு விலகாதிருங்க. ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேளுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்போம். கூடி வந்து தொழுது கொள்ளும் பொழுது நான் உன்னை விண்ணப்பத்தை கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாரும் சபையில கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்வோம். அவரே கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.